Hello friends, இன்னைக்கு நம்ம செய்ய போறது வந்துட்டு பட்டர் ரைஸ். என் பையனுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் இன்னைக்கு அவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். இது பாஸ்மதி ரைஸில் பண்ணோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, வாங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் நான் எடுத்துருக்கிறேன். அந்த நான்ஸ்டிக் பேன் வந்துட்டு நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஓகே, நம்மளோட பேன் வந்துட்டு ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ண போகிறேன். நான் 1/2 கப் ரைஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ 1/2 கப் ரைஸ்க்கு எனக்கு இந்த பட்டர் போதுமான அளவாக இருக்கும். பட்டரை வந்துட்டு மெல்ட் பண்ணி விட்டுடலாம். ஓகே ஃபைன். இப்போது நம்ம இதில் வந்துட்டு பாஸ்மதி ரைஸ் நான் எடுத்துருக்கிறேன். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு பையனுக்கு வேண்டிய அளவு, ஸோ சின்ன ஒரு கப்பு மட்டும் நான் எடுத்துருக்கிறேன். அது வந்துட்டு நான் இப்போ இந்த பட்டரில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இந்த டைமில் வந்துட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கப்பு மீன், ஓகே, ஒரு கப்புக்கு நம்ம ஒரு கப் அளவுக்கு வாட்டர் வந்துட்டு மீன்ஸ் ஆட் பண்ணுவோம். பாஸ்மதி ரைஸ் எல்லாம் இப்போ நம்ம 1.5 கப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தட்ஸ் இட். ஆட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு வேண்டிய அளவு வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு கப்பு ரைஸுக்கு 1.5 ரேஷியோ வாட்டர். ஸோ 1:1.5 ரேஷியோவில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு நம்ம இதில் சால்ட்டு, தென் பெப்பர் பவுடர். குழந்தைக்கு அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்துட்டு ஜஸ்ட்டு சால்ட்டும் பெப்பர் மட்டுமே ஆட் பண்ணி தரேன். இதுவே நம்ம பெரியவங்களாக இருந்தோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த பட்டர் ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆனியன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இந்த மாதிரி எல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பட்டரில் போட்டுட்டு தென் ரைஸ் போட்டுட்டு நல்லா இது பண்ணி விட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரெசிப்பியும் நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நான் தரேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நத்திங், நம்மளோட ஃப்ளேம் ரைஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு ஒரு லெட்டு வச்சு நல்லா மூடி விட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஸ்டிர் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா நம்மளுக்கு பபிள்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம லிட்டு போட்டு மூடிடலாம். ஓகே, நம்மளோட ரைஸ் வந்துட்டு நல்லாவே குக் ஆகட்டும். தென் எப்படி அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட ரைஸ் நல்லா குக் ஆகிட்டு இருக்குது. செம்மையான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் பட்டர் ரைஸ் இது வரைக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால ஜஸ்ட் நான் பெப்பரும் சால்ட்டும் மட்டும் ஆட் பண்ணேன். நம்ம பெரியவங்களுக்கு அப்படின்னா கார்லிக் சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி போட்டுட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், தென் ஆனியன், கேரட்,
கேபேஜ் இந்த மாதிரி கூட எல்லாம் இது பண்ணிவிட்டு கூட நம்ம பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் நல்லாவே இப்படி சூப்பராக லென்த்தியாக ஆகிட்டு வந்திருக்குது. ஜஸ்ட் இன் பிட்வீன் ஒரு சும்மா ஸ்டிர் பண்ணி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி ஸ்டிர் பண்ணி விட்டாச்சு. தென் ஓகே, again we are going to close the lid. இதுக்கப்புறமேட்டு நம்ம மீன்ஸ் லிட்டு ஓப்பன் பண்ண வேண்டாம். இந்த ரைஸ் வந்துட்டு நம்ம எல்லா கிரேவிஸோட நல்லா இருக்குமே. கண்டிப்பாக பட்டர் கிரேவிஸாக இருந்தாலும் சரி, பெப்பர் கிரேவிஸ், எந்த கிரேவியாக இருந்தாலும், நான்வெஜ் வெஜ் எந்த கிரேவியாக இருந்தாலுமே வந்துட்டு இதுக்கு வந்துட்டு சாப்பிட்றதுக்கு செம்மையான டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிட்டு வருது. நான் இந்த ஸ்டேஜில் வரும்போது வந்துட்டு சிம்மில் வச்சுருவேன் ஃப்ளேம். ஸோ தட் நமக்கு வந்துட்டு கீழே அடி பிடிக்காது. ஆப்வியஸ்லி அடி பிடிக்காது, நம்ம நான்ஸ்டிக்கில் தான் பண்ணுறோம். பட் இருந்தாலும் அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சிம்மில் வச்சுருவேன். சிம்மில் வச்சுட்டு தென் இது பாருங்கள், நான் அந்த ஹோல் இருக்கும் இல்லையா, அதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஏதாவது ஒன்று, நம்ம கிச்சன் டவலாக இருந்தாலும் சரி, இல்லை டிஷ்யூ பேப்பர் ஏதாவது ஒன்று சின்னதாக ஒரு பிட்டு நான் ஜஸ்ட் ரோல் பண்ணி அந்த லிட்டு அந்த கேப் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நம்மளோட ரைஸ் வந்துட்டு நல்லா அந்த ஹீட்டில் குக் ஆகி வந்துடும். ஓகே, நம்மளோட ரைஸ் மோரார்லெஸ் குக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். எனக்கு கேப்பில் அப்படி தான் தெரியுது. ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். வாவ், நல்ல ஸ்மெல் வருது. இங்கேயும் தண்ணியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஓகே, இட்ஸ் ரெடி நவ். ஓகே, நம்ம வந்துட்டு இப்போ ஜஸ்ட்டு கார்னிஷிங்க்கு தூவி விட்டுட்டு ஒரு 5 minutes பக்கம் ஃப்ளேம் நம்ம ஆஃப் பண்ணி வச்சுட்டு இதை வந்துட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த ஹீட்டில் வந்துட்டு ரைஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சமே நம்மளுக்கு நல்லா எப்படி சாஃப்டாகி கிடைக்கும். ஃபைன், இப்போ நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன். தட்ஸ் இட், நம்மளோட பட்டர் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அவங்களே எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. தென் ஆஸ் இட் இஸ் அ பட்டர், நம்ம சொல்ல வேண்டாம், பட்டர் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறையாவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. குழந்தைங்களுக்கு நம்ம தரோம் அப்படின்னாலும் அவங்களுக்கு வெயிட் போடுறதுக்கு மீன்ஸ் அவங்களோட ஸ்கின் எல்லாம் வந்துட்டு நல்லா ஃப்ளஃபியாக ஆகிட்டு வரும். அதனால் வந்துட்டு குழந்தைங்களுக்கு இது தரது வந்துட்டு நான் ரொம்பவே அவசியம் அப்படின்னு நினச்சிட்டு இந்த ரைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர் ரைஸ் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.